ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை வெளியிடப்பட்ட 49 அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறிய அவர், இந்த ஆண்டு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவது இல்லை என்பதால் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் புதிய வரைவு விதிகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என தெரிவித்தார். மேலும் கூட்டுறவுத்துறை சார்பில் 60 பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 40 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் கூறினார்.